வந்து சம உரிமை கொடுக்கறது கிடையாது, இந்த மாதிரி தான் வந்து அவங்க பெண்களை பேசுவாங்க அப்படின்னு நீதி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமா? அது கட்சிக்குள்ள இருக்க நாங்க தானே சொல்லணும் அதை பத்தி. அது தவறான கூற்று. அண்ணன் வந்து கட்சிக்குள்ளேயும் பொறுப்பு அதிகாரமும் அதே போல வந்து தேர்தல் அரசியல்ல வந்து ஈக்குவலான வந்து போட்டியிடுற அதிகாரமும் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் எதை வச்சு அவங்க அப்படி சொல்றாங்க? என்ன முகாந்திரம் இருக்கு? முகாந்திரம் இல்லாம அப்படி பேசக்கூடாது. அப்படி சொல்லணும்னா நாங்க தானே வெளியில வந்து சொல்லணும். அதாவது அந்த சாட்டை வந்து காட்டுக்கிறது வந்து உண்மையில பேசுறாரு பெண்களை, இப்படிதான் நாம் தமிழ் பெண்களே பேசுவாருங்களா? அப்ப இந்த மாதிரிதான் அவங்க கட்சி இருக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அண்ணன் கொஞ்சம் நக்கலா கொஞ்சம் கலாய்க்கும் போது அவருடைய வே ஆஃப் டாக்கிங் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அப்படி பேசுறது அவருடைய இயல்பா இருக்கும்போது அதை வந்து எப்படி விமர்சனத்துக்குள்ளாக முடியும்? பெண்களை ஒட்டுமொத்தமா சொல்றாரு அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றது, அவரு அதான் சொல்றேன், அவருடைய இயல்பா தான் இருக்கும். அது வந்து கட்சிக்குள்ள அது வந்து ஒருத்தர் மரியாதையோடைய தான் இருக்கிறதுனாலதான் நாங்க பயணிக்கிறோம். அந்த மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னா நாங்க எப்படி பயணிப்போம்? அதிமுக திமுக நாம் தமிழ் பெண்கள் பாதுகாப்பு எவ்வளவு உறுதியா மற்ற கட்சிகள் வந்து ஒரு பொறுப்பு ஹைராக்கியோட தான் செயல்படுவாங்க. பட் இங்க வந்து ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நாங்க அண்ணன் தங்கை அந்த மாதிரி தான் வந்து அழைச்சிக்கிறதும் சரி, அந்த என்ன சொல்றது, அந்த பார்ட்டிசிபேஷனும் அப்படிதான் இருக்கும். வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது தாவேகாவினர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க, புகார் அளித்திருக்கிறார்கள் காவல்துறையிடம். இந்த புகாரை நான் எப்படி பார்க்குறேன், இது தமிழகத்துக்கு ஒரு சாபக்கேடாக தான் நான் பார்க்குறோம். நாம வந்து அவர்கள் என்ன கொள்கையை முன்வைத்து அவர்கள் இந்த அரசியலை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று நாம வந்து ஒரு கேள்வி எழுப்பணும். அவர்களோட ஒரே ஒரு கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதை தாண்டி அவர்களிடம் எந்த ஒரு கொள்கையும் இல்லை. எந்த மேடையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த நிலைப்பாட்டை நாங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நாங்க வந்து எடுத்துரைக்கிறோம். இதைதான் என்னன்னா, இங்க வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மை அந்த கட்சி முழுமைக்கும் இருக்கிறது. அது வந்து இங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்று யாரும் வந்து தனிப்பட்ட முறையில யாருமே வந்து செயல்படல. எல்லாருக்குமே வந்து அந்த ரசிகர் மனப்பான்மை இருக்கு. புசி ஆனந்த்ல இருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்குமே வந்து ரசிகர் மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் பல முறை பேசியிருக்கிறார், அண்ணனும் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்க வந்து ஒருமையில பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் புகார் அளித்திருக்காங்க. இது ஒரு வன்மமாக தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா திமுகவில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் பெண்களை எவ்வளவு இழிவாக பேசுகிறார் என்று மேடைக்கு மேடை எல்லா மேடைகளிலும் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெண்கள் கூட, ஒரு ஆண்கள் கூட வந்து காது கொடுத்து கேட்க முடியாது. அதையும் ரசித்துக் கொண்டு அவர் மீது எத்தனை புகார்கள் வந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கையில இந்த நேரத்துல நீங்க வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது வைத்துள்ள புகார் வந்து அர்த்தமற்றது. நீங்க வேற எப்படி உங்களோட எதிர்ப்பை காட்ட முடியும் அப்படின்னா இது போலதான் நீங்க காட்ட முடியும். வேற எதுவும் நீங்க வந்து கொள்கை ரீதியாகவோ கோட்பாடு ரீதியாகவோ நீங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகனையோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ நீங்கள் எதிர்க்க முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. குறிப்பா வந்து திமுக வந்து அண்ணன் சீமான் வந்து காசு வாங்கிட்டாரு, அதனாலதான் வந்து விஜய் விமர்சிக்காரு அப்படின்னு திமுகவிடம் காசு வாங்க வேண்டிய நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு என்றைக்கும் ஏற்படாது. அப்படி ஒருவேளை நீங்க சொல்றது போல இருந்தா ஏன் வந்து திமுக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு காசு கொடுத்தது என்று யாரும் சொல்லல. நான் வாங்கிட்டோம், காசை வாங்கிட்டார் அப்படின்னு சொல்றவங்க காசை கொடுத்துட்டாங்க, திமுக கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாருமே சொல்லலன்னு அண்ணனே பலமுறை பேசியிருக்கிறார். இந்த நிலைமையில நீங்க வந்து இன்னைக்கும் கூட்டணிக்கு பல கட்சிகள் பல ஆயிரம் கோடிகள் கொடுக்க தயாராக இருந்த நேரத்துல இன்னைக்கும் தனியாக நின்று நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்காகவும் அனைத்து உயிர்களுக்காகவும் நாங்கள் தனித்து நின்று இந்த களத்தை வென்று காட்டுவோம் என்று உறுதுணையாக இருக்கிறவர் அண்ணன் சீமான். அவர் வந்து காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை போன்ற பல லட்ச தம்பிகள் அவர்கள் பின்னாடி இருக்கிறோம். இந்த தேர்தலில் இந்த அரசியலில் வென்று காட்ட அவருடன் உறுதுணையாக இருப்போம். இந்த நேரத்துக்கு காசு வாங்கணும் என்ற எந்த ஒரு அவசியமும் அவருக்கு கிடையாது. மேலும் நான் என்ன அப்படி சொல்ல விரும்புறோம் அப்படின்னீங்கன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி 2016 ஒரு சினிமா பிரபலத்தை இறக்கியது, 2021 ஒரு சினிமா பிரபலத்தை இறக்கியது. இப்போ அடுத்ததும் சினிமா பிரபலம் 2026 இருக்குது. ஒவ்வொரு முறையும் திமுகவோட நோக்கம் என்னன்னா, அவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகளை வேறு கட்சிகளுக்கு போய்விடக்கூடாது. அதை வந்து அவர்களே ஒரு கட்சியை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் கொள்கையும் கோட்பாடு மற்ற இந்த சினிமா அரசியல் கட்சிகள். இந்த மாதிரி அடக்குமுறைகள்லாம் பண்ணா வந்து 2026 திமுக வந்து நாம் தமிழரோட வாக்குகளை குறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் வந்து சாத்தியப்படாது. வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற கதை தான். ஏன்னா
ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி தன்னோட இருப்பை வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலில் வாக்கு வராது, அடுத்த தேர்தல், இது எல்லாரும் சொன்னதா. ஊடகங்களால் பெரிதும் ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி. ஏன்னா ஆகச்சிறந்த தத்துவங்களை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை முன்வைக்கிற ஒரு கட்சி ஊடகங்களால் நிராகரிக்கப்படுகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கிற கட்சியை ஊடகங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறது, இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற பிறகும் தேர்தலில் போட்டியிடுகிறது என்பதை சொல்லக்கூட இங்க ஒரு ஊடகங்களும் தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு இடத்துல இது போன்ற ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அவர்களை எதிர்மறையாக தாக்க முற்படுகிறார்களே தவிர, அவர்கள் சொன்ன எத்தனையோ கோட்பாடுகள், நல்ல செயல்பாடுகள் இருக்கிறது. அதை ஒரு கட்சியும் ஒரு தொலைக்காட்சியும் இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இல்லை. அப்படி எடுத்துக்கொண்டால் நாளை தலைமுறை சிறந்ததாக இருக்கும். ஆனால் இங்க ஊடகங்கள் அடுத்த யார் இங்க மரணம் அடைந்து விட்டால் அந்த மரணத்தை பதிவு செய்யணும். இவர்கள் என்ன சொல்றது, இது போன்ற நாங்க வந்து இவர்கள் அழுது பார்த்ததே இல்லை. இந்த ஒரு சோகத்தை மட்டும்தான் மக்களிடம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஊடகங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அண்ணன் சீமானை தவிர்த்தும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்தும் இங்கு ஒரு விவாதம் நடக்க போவதில்லை என்பது இது ஒரு முன்னுதாரணம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் சீமானும் ஏதாவது நெகட்டிவா ஏதாவது ஒரு வார்த்தை சிக்கிறாதா அப்படின்னு சொல்றது, எதிர்மறையான ஒரு வார்த்தை மாட்டிடா, அதை வச்சு விவாதம் நடக்குதே தவிர, மலைகளின் மாநாடு நடத்தப்பட்டது, மாடுகளின் மாநாடு நடத்தப்பட்டது, என்ன சொல்றது, காடுகளின் மாநாடு நடத்தப்பட்டு போகிறது, இது மரங்களின் மாநாடு நடத்தப்பட்டது, இது போன்ற ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து ஊடகங்கள் வைக்கவில்லை. சீமான் வந்து விஜய் என்ன பேசிட்டாரு, சீமான் திமுகவை என்ன பேசிட்டாரு, சீமான் வந்து அதிமுகவை என்ன பேசிட்டாரு, சீமான் பணம் வாங்கிட்டாரா, சீமான் தடம் புரண்டுட்டாரு, இதை பற்றி தான் ஊடகங்கள் விவாதமாக வைக்கிறதே தவிர ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து இங்க வந்து ஊடகங்களாக வைக்கப்படவில்லை. அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய அந்த தாவக்கோட புகாரை குறித்து ஒரு விஷயம் என்னன்னா, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. என்ன சிறுபிள்ளைத்தனம்னா, இதெல்லாம் போய் நீங்கள் கோர்ட்லேயோ இதுலையோ என்ன நிறுத்தினீங்கன்னு கார்த்தி போயிடுவாங்க. அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நீங்கள் பேசுனதோடவா எங்கள் அண்ணன் சாட்டை திரும்பன்னு பேசிட்டாரு. ஒரு அக்கா பேசுது, ஐயோ எங்களுக்கு பார்த்தா அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்ம கேஸ் எடுத்து கொடுத்தோம்னு வச்சுங்களேன், 1,00,000 கேஸ் கொடுக்கலாம் எதே தவைக்க மேலே. ஆனால் அவங்களுக்கு புரிதல் இல்லை. ரொம்ப புரிதல் இல்லாதனால இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவங்க தலைவரே புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு, அப்புறம் எப்படி இவங்க வந்து பேசுவாங்க? அதனால இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசியலில் வந்து இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த புரிதல் இருந்திருந்தோன்னா இன்னைக்கு பாவம் அந்த மக்கள் இப்போ நாகப்பட்டினத்துக்கு விஜய் வராருன்னு வச்சுங்களேன், எவ்வளோ பிரச்சனை இருக்கு சுற்றி வர. இதே இந்த நம்ம சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க, அந்த இடத்துல வந்து விஜய் அவரோட பவரை காட்டியிருந்தான்னு வச்சுக்கலாம், அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து ஒரு வெற்றியிடம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதே ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கு ஜிஹெச், அவங்க அதெல்லாம் யோசிச்சு தானே சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தாங்க, எல்லாம் கரெக்டு. அரசியலில் வந்து எல்லாரும் வரணும் போகணும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவர் என்ன பேசுறாரு அதுக்கு இன்னைக்கு பதில் தான் கொடுக்கணும். புகார் கொடுத்து சிரிப்பாங்க, சிரிப்பாங்க. இது அரசியல் வந்து அரசியல் தெரியலங்க அவங்களுக்கு. தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி அரசியல் பேச முடியும்? நண்பன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் விஜய் கேரக்டருங்கல்ல, சத்யன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் வந்து இப்போ சத்யன் கேரக்டர் தான் விஜய். அதை எழுதி கொடுக்குற ஆரோக்கியதாஸ் தான் வந்து விஜயன் கேரக்டர். புரியுங்களா? அதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து இது அரசியல் வேற சினிமா வேற அப்படின்ற புரிதல் சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு, சுத்தமாக கிடையாது. விஜய்க்கே இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த தொண்டர்களுக்கு இருக்கும்? அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? அரசியல்னா என்ன? சேவகன், எங்க அண்ணன் சேவகன், அவன் அரசியல் சேவகன், அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு என்ன ஒரு போராட்டம், ஒரு வீடு எடுக்குதுன்னா உடனே அங்கே போய் நிற்கிறாரு அண்ணன். ஒரு தூய்மை பணியாளர் போராட்டம்னா அங்கே போய் நிற்கிறாரு. சேவகன், அரசியல் வந்து சேவை செய்யறதுக்கு வந்திருக்கோம். இது வந்து என் தலைவன், எவனாவது ஒருத்தர் எங்கால் தலைவன் சொல்றானா பாருங்க, கிடையவே கிடையாது. அண்ணன் தம்பி உறவு, அவங்களையும் சேர்த்துதான் எங்க அண்ணன் சொல்றாரு உறவுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த கட்சியில நடக்கும்? முதல்ல நீங்க போயிருக்கீங்க, எவ்வளவு ஒழுக்கமா நடக்கு தெரியுங்களா? அப்படியே வந்து ஆமா பேசுறாரு எங்க அண்ணன், அவருக்கு சேர்த்துன்னு பேசுறாரு. நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிதல் இருக்குல்ல, அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்குல்ல. ஊடக நண்பர்கள் தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன்,
எங்கள் அண்ணனை புறக்கணிக்காதீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஃபியூச்சரில் வந்து எங்கள் அண்ணன் வந்து நிற்கும் போது ஆனால் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு அந்த ஊடக தர்மம் இருக்குல்ல, அது வந்து நீங்களும் வேலை செய்வீங்க. எங்கள் அண்ணனுக்கா நீங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எங்கள் அண்ணனோட வழி வந்து வேற. நாங்கள் வந்து தலைவன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அவங்க அந்த அக்கா பேசுகிறாங்க, ஐயோ பயங்கர சிரிப்பாக இருங்க. என்னங்க இதெல்லாம் அரசியலாங்க? இதெல்லாம் அரசியல்னா என்னன்னே தெரிலங்க அவங்களுக்கு. தலைவன் வந்து அரசியல் தலைவனே கிடையாது. எங்கள் அண்ணன் சேவகன், அருமையான சேவகன். பயன்படுத்திங்க மக்களே, அவ்வளோதான். நன்றி. அண்ணன் சாட்டின் திருமுருகனுக்கு வந்து உண்மையிலே அவர்லாம் வந்து அவரோட சாதியவே வந்து அவர் பேசுகிறாரு. அதை நீங்கள் நல்லா நினைக்கணும். நான் சாதி பேச விரும்பலை. ஆனால் அண்ணன் வந்து அவங்களோட சாதியவே பகிச்சுக்கிட்டு எவ்வளோ நேற்று கூட ஒரு எஸ்ஆர் தேவர்னு ஒருத்தரை பற்றி பேசியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அரசியலில் ஒரு சாதியை ஏற்றுட்டு, ஒரு சாதியில் இருக்கணும், ஒரு சாதியை ஏற்றுட்டு நிற்கிறான்னா நீ அந்த அப்படியே தான் அந்த தலைவன் அவனை பார்க்கணுமா ஒழிஞ்சு நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க. அந்த கண்ணோட்டம் தப்பு. ரெண்டாவது, அரசியல் ரீதியாக பேசுனா அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு மேலே போடுங்க, பேசுங்க. சாட்டையை வந்து இப்படி பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு, பேசுங்க. அதுதான் நாகரீகமான அரசியல், அதுதான் உண்மையான அரசியல். நன்றி, வணக்கம். சூப்பர்ண்ணா.